ஹாய் யார், இன்னைக்கு ஒரு மிளகு ரசம் தான் பண்ண போகிறோம். எப்போவும் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு மிக்ஸில் அடித்து வைக்கிறத விட இந்த மாதிரி கையில் இடித்து வச்சு பாருங்கள். அதோட மனமும் ருசியும் அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. வாங்க இப்போ ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. மிளகு ரசம்ன்றதுனால மிளகு அதிகமாகவே போட்டுக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து முதல்ல நல்லா நுணுக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ இது பண்ணி அவ்வளோத்துக்கும் நுணுக்கிக்கோங்க. இது ரொம்பலாம் இடிப்படாது, ஏன்னா அதில் ஈரப்பசை இல்லைன்றதுனால அப்படியே அந்த மிளகு உருண்டை உருண்டை ஓடிட்டே இருக்கும். ஒன்றும் அதிகமாக லைட்டாக தான் இதாகும். பரவாயில்ல, அந்த மாதிரியே அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாதி அளவு இந்த மாதிரி இடித்ததுக்கப்புறமா பூண்டு தொலியோடு சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டெல்லாம் தனித்தனியாக பிச்சு எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு பல்லாக தொலியோடு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா இடித்து எடுக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இடிச்சுக்கோங்க. அது இடிக்கும் போதே உங்களுக்கு ஒரு வாசம் வரும். இப்போ பாருங்கள், நல்லா இடிச்சாச்சு. அந்த பூண்டு எல்லாமே நல்லா தொளி உறிஞ்சி தனியாக வந்துருச்சு. இதை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அப்புறமா ஒரு 2 தக்காளியை நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளியோட ஸ்கின் ஒரு மாதிரி சுருங்கி வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் புளி சுடுதண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் ஊற வைக்கும்போது புளி கரைசல் கெட்டியாக ஆட்டோமேட்டிக்காக கரைச்சிரும். புளியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் அந்த அவிச்சு வச்சுருந்த தக்காளி 2ஐயும் இதில் உள்ளே போட்டு நல்லா கையால் பிசைஞ்சு வச்சுக்கலாம். தக்காளியும் புளியும் சேர்த்து நல்லா கரைச்சி ஒரு ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் குண்டு வத்தல் தான் சேர்த்துருக்கேன். வத்தல் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த உடனே சூப்பராக ஒரு வாசம் வரும். ரசத்துக்கான வாசம் அதுலேயே தெரியும். அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்துட்டு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துடாதீங்க. புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ரசத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக நுர கொட்டி வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா சிம்மில் வைங்க. ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ரசம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக நுரக்கட்டி மட்டும் தான் வரணும். நல்லா நுரக்கட்டி வந்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.